இந்த வீடியோ பாருங்க. லோடு ஏத்திட்டு ஒரு லாரி உள்ள நிக்குது, இன்னொரு லாரி வழிய மறிச்சுட்டு நிக்குது. நடுவுல ஒரு தாத்தா கயிறெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க போல. சடனா அந்த நின்றுட்டு இருந்த லாரி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே வருது. அந்த தாத்தா பார்த்துட்டு அவருக்கு கையும் புரியல காலும் புரியல, பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அவ்வளவு பெரிய லாரியை தடுத்து நிறுத்திடலான்னு பார்த்திருக்காரு. அவர் போட்ட சத்தத்துல அங்க இருந்த இன்னும் 2 பேர் ஒடியாராங்க. பட் ஆனா அவங்க 2 பேரும் வர லாரியை நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஓரமா போயிட்டாங்க. ஆனா இந்த தாத்தா மட்டும் தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு தேங்குறாரு. தேங்கும் போது எதிர்பாராத விதமா 2 லாரிகளுக்கும் நடுவுல மாட்டி இறந்துட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ 2மே லாரி தான், 2மே இரும்பு தான். ஒன்னோட ஒண்ணு உரசுனா என்ன ஆயிடப்போகுது? ஒன்னும் ஆயிட போறது இல்ல. அவ்வளவு பெரிய லாரியா அதுவும் லோடோட இருக்கு, நம்மளால நிறுத்த முடியுமா? பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியலன்னா தயவு செஞ்சு ஓரமா வந்துருங்க. அவ்வளவு பெரிய லாரி எல்லாம் நம்மளால தடுத்துலாம் நிறுத்த முடியாது. அவர் வந்துட்டு எப்படி நிறுத்திடலான்னு சொல்லிட்டு கைய வச்சு தள்ளுறாரு. அது எப்படி பாசிபிளா இருக்கும் சொல்லுங்க? அடுத்த செகண்ட் அவரோட உயிர் போயிடுச்சு. இப்ப அந்த 2 லாரிக்கும் சேதாரம் ஒன்றும் பெருசா இல்ல. அப்படியே இருந்தாலும் அதை சரி பண்ணிடலாம். இப்ப அவரோட உயிர் போயிடுச்சு, அது திரும்ப வருமா? சோ இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னா தயவு செஞ்சு நீங்க பண்ணாதீங்க, விட்டுருங்க, ஓரமா இல்லைங்க. அது வண்டி மோதினாலும் மோதட்டும், ஒன்னும் ஆயிட போறது இல்ல. உங்களால அந்த டோரை திறந்து பிரேக் அழுத்த முடியும் அப்படின்னா மட்டும் ஏதாவது முயற்சி எடுங்க. இப்படி இல்லைன்ற பட்சத்துல 2 லாரி மோதட்டுமா, விட்டுருங்க, தாராளமா மோதட்டும், ஒன்னும் ஆயிட போறது இல்ல. அதுல ஏற்படுற பிரச்சனைய சரி பண்ணிடலாம். உங்களோட உயிருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தயவு செஞ்சு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கீங்க. சேஃபா இருங்க, அவேர்னஸா இருங்க. மற்றவரை நேசிப்போம், அன்பை விதைப்போம்.